கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 111 சங்கீதம் 4 வசனத்தின் கடைசி பாகம். கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் உள்ளவர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். அவருடைய இரக்கங்களினாலே தான் நாம் இம்மையிலும் மறுமையிலும் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். அவர் இரக்கமுள்ளவராய் இருந்ததுனால தான் அவரே இந்த உலகத்தில் மனித ரூபமாக வந்து தன்னுடைய ஜீவனையும் இரத்தத்தையும் நமக்காக தந்து நம்முடைய பாவ சேற்றிலிருந்து நம்மை தூக்கி எடுத்து அவருடைய பிள்ளைகளாக்கினார். ஆகவே தான் பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமுமானவர். ஹல்லேலூயா. பரிசுத்த வேதாகமத்தில் அநேக இடங்களிலே நாம் பார்க்க முடியும் தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு எவ்வாறாக இரக்கங்களை காண்பித்தார் என்று. இரக்கமுள்ளவர்களுக்கு அவர் இரக்கமாகவே இருக்கிறார். தேவனுடைய இரக்கங்களினால தான் நாம் இன்றைக்கு இந்த உலகத்தில் உயிரோടെ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எத்தனையோ சோதனைகள், பாடுகள், சவால்களின் மத்தியிலும் இந்த உலகம் இன்றைக்கு சவால் நிறைந்ததாக இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் தேவன் நம்மை இந்த உலகத்திலே உயிரோடே பாதுகாத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நாம் நிர்மூலமாகாதிருப்பது அவருடைய சுத்த கிருபையை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று புலம்பலின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் நாம் கர்த்தருடைய இரக்கங்களை நம்முடைய வாழ்விலே நாம் அறிந்தும் அறியாமலும் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். இதுதான் உண்மை. ஆகவே நம்முடைய தேவனுடைய இரக்கங்களுக்கு நம்மை பாத்திரவான்களாக கர்த்தர் கருதினபடியினாலே நாம் அனுதினமும் கர்த்தருக்கு நன்றியுள்ள சாட்சிகளாக காணப்பட வேண்டும். மட்டுமல்ல, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 1000 தலைமுறை மட்டும், தமக்கு பயந்தவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிற தேவனாயிருக்கிறார். அவர் ஒரு சந்ததி அல்ல, மட்டுமல்ல 1000 தலைமுறைகளுக்கு தமக்கு பயந்து நடந்தால் போதும், அவர்களுடைய 1000 தலைமுறைகளுக்கு இரக்கம் காண்பிக்கிற தேவனாயிருக்கிறார். அவ்வளவு ஆழமும் அவ்வளவு விஸ்தாரமுமாய் தேவனுடைய இரக்கங்கள் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த தேவனுடைய இரக்கங்களை ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்விலை பெற்று அனுபவித்து அவருக்கென்று சாட்சிகளாயிருப்போம். பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம், இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று. இந்த தேவனுடைய இரக்கங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். நாமும் நம்முடைய வாழ்விலே மற்றவர்களுக்கு இரக்கத்தை காண்பிக்கிறவர்களாய் காணப்படுவோம். அதற்கேற்ற கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருளுவாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு இரக்கமுள்ள தேவனாய், மன உருக்கமுள்ள தேவனாய் இருக்கிறீங்க என்று திட்டமும் தெளிவுமாக எங்களோடு பேசியிருக்கீங்கப்பா. நாங்களும் மற்றவர்களுக்கு இரக்கம் காட்டுகிறவர்களாய் காணப்படவும், தேவனுடைய இரக்கங்களுக்கு பாத்திரவான்களாக இருக்கவும் கர்த்தருக்கு கிருபை தருவீராக. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். God bless you.